வெல்கம் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ். ஸோ இப்போ பாராளுமன்றத்தை பற்றின சில முக்கியமான தகவல்களை பார்ப்போம். மாநிலங்களவை உறுப்பினர். ஸோ மாநிலங்களவை உறுப்பினர் பார்த்தீங்கன்னா அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். குறைந்தபட்ச வயசு அவருக்கு 30 வயதாக இருக்கணும். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அவர் வாக்காளராக இருக்கணும். நொடிந்தவராக இருக்கக்கூடாது. குற்ற வழக்கில் 2 வருஷத்துக்கு மேலே அவர் தண்டனை பெற்றிருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினருக்கான வயது 25. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம்? மாநிலங்களவை உறுப்பினருக்கான வயது 30, மக்களவை உறுப்பினருக்கான வயது 25. நாடாளுமன்றத்தை ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 2 டைம் கூட்டணும். ஸோ நடைமுறையில் ஆண்டுக்கு 3 முறை கூட்டப்படுகிறது. கூட்டத்தொடரை 3 வழிகளில் முடிவுக்கு கொண்டு வரலாம். நடைமுறையில் ஆண்டுக்கு 3 டைம்ஸ் நாடாளுமன்றத்தை கூட்டுறாங்க. கூட்டத்தொடரை மொத்தம் 3 டைம்ஸில் முடிவுக்கு கொண்டு வரலாம். 3 வழி. ஒன்று, ஒத்திவைத்தல். யார் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம் பற்றி பார்த்தீங்கன்னா சபாநாயகர். அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஆணையிடக்கூடிய அதிகாரம் யாருன்னா குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தை கலைக்கிறது குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட், பாராளுமன்றத்தில் குறைவன். பாராளுமன்றத்தோட அந்த குறைவன் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 100. ஸோ அந்த குறைவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறைவன் என்பது அவை நடைபெற தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை தான் குறைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, அவை நடைபெற எத்தனை குறைவன் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவை நடைபெறத்துக்காக குறைஞ்சபட்சம் 10ல் 1 உறுப்பினர்கள் இருக்கணும். அடுத்தது, மாநிலங்களவைக்கான குறைவன் 25, மக்களவைக்கான குறைவன் 55. பாராளுமன்றம் கூட்டத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஆர்டிகல். ரிப்பீட்டடாக எக்ஸாம்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பாராளுமன்ற கூட்டத்தை பற்றிய சட்டப்பிரிவு தான் ஆர்டிகல் 108. பாராளுமன்ற உறுப்பினர் தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு ஆர்டிகல் 102. பாராளுமன்ற உறுப்பினரின் தகுதிகள். அதாவது அடுத்தது, தகுதி இழப்பை தீர்மானிக்கிறதுக்கான தகுதி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட தகுதி இழப்பை தீர்மானிக்கிறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவர் இருக்கு. அடுத்தது, கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி தகுதி இழப்பை தீர்மானிக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சபாநாயகர்கிட்ட இருக்கு. ஒரு மசோதா பண மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறது சபாநாயகர் தான். நெக்ஸ்ட், பண மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.